வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சித்திவிலாஸ் ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மக்களே, தியானத்தை பற்றி ஒரு சிறிய தெளிவு. தியானம் செய்தால் என்னவெல்லாம் நம்முள் மாற்றம் நடக்கும்? மூச்சு சீராக செல்வது 1. 2வது, மனதை கட்டுப்படுத்தலாம். 3வது, மன அமைதி. 4, தன்னடக்கம். 5, மனதையும் உடலையும் நேர்கோட்டில் கொண்டு வருவது. இது ஒரு வகை. சரி, இதைத்தான் எல்லோரும் செய்கின்றார்களே, ஆனால் சரிவரலையே, நடுவில் விட்டுவிடுவதாக ஆகிவிடுகின்றதே என்றால், அப்போ தியானம் பின்பற்றும் மற்றொரு முறை. 7 சக்கரத்தில் ஏதோ ஒரு சக்கரத்தில் இறைவனை வைத்து கூடவே மூச்சையும் கவனித்தல். இந்த முறை முன்பை செய்ததை விட வலிமையானது. இதில் பல சக்திகள் கிடைக்கும். ஆனால் சிரதையாக நீண்ட தூரம் எதுவும் செய்ய முடியவில்லையே, நடுவில் விட்டுவிடுவதாக ஆகிவிடுகின்றதே என்றால், அடுத்து 3வது முறை. சிவபெருமானால் பார்வதி தேவிக்கு உபதேசிக்கப்பட்ட ராம மந்திரமும், பிரம்மரால் நாரத முனிவருக்கு உபதேசிக்கப்பட்ட நாராயண மந்திரமும். நாராயணன் என்றால் கருணை கடலான ஸ்ரீகிருஷ்ணர். இவ்விரண்டு நாமத்தையும் சேர்த்து நாரத முனிவர் கொடுத்த மகா மந்திரம்தான் இது. பாவத்தை போக்க ராமநாமமும், செல்வத்தை சேர்க்கும் கிருஷ்ணநாமமும், இவ்விரண்டையும் சேர்த்தே சொன்னால் மோட்சமும் கிடைக்கும் என்பதை உணர்ந்த நாரத முனிவரால் மக்களுக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் இது. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இம்மந்திரத்தை சொன்னால் அருளே கிடைக்கும் என்றால் பொருள் கிடைக்காதா? செல்வம் என்பது நம் ஜாதகத்தில் இல்லை என்றால் கூட இம்மந்திரத்தை சொன்னால் நம் வாழ்வதற்கு தேவையான செல்வம் கிடைத்துவிடும். இம்மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், பஞ்சேந்திரிய தவம், அதாவது நம்முடைய 2 கண்ணால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க வேண்டும். நம் வாயால் இம்மகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அந்த மந்திர சப்தம் நம் காதில் விழுவதை உணர வேண்டும். நம் மூக்கின் வழியாக பகவானுக்கு ஏற்றி வைத்த ஊதவத்தி மற்றும் அணிவிக்கப்பட்ட புஷ்பம் நறுமணத்தையும் உணர வேண்டும். மற்றும் நம் கைகளால் ஸ்பரிசம் ஏற்படுகின்ற மந்திர மாலையின் எண்ணிக்கையை உணர வேண்டும். இவ்வைந்தையும் ஒரே கணத்தில் உணர்வதுதான் நமக்கு குரு சிஷ்ய வழியில் மூலமாக சரியான முறையில் கிடைத்த தியான முறை. இதை பின்பற்றினால் தியானம் நமக்கு எளிதில் கைகூடும். நடுவில் துண்டிக்க விடாது. மனதில் நிம்மதி பெருகும். வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். அருள் செல்வத்திற்கு குறைவே இருக்காது. பின்பு தன்னால் பொருட்செல்வம் சேர்ந்துவிடும். இந்த மந்திரத்தின் மகத்துவத்தை நாம் எவ்வளவு சொன்னாலும் அது போதாது. உணர்ந்தால் மட்டுமே பாக்கியத்தை அனுபவிக்க முடியும். உணருங்கள், செழிப்பாக இருங்கள். ஹரே கிருஷ்ணா. மற்றும் இவ்வகையான நாம தியானம் செய்வதற்கு முன் குருமார்களின் பஞ்ச தத்துவ மகா மந்திரம், அதாவது குரு மந்திரம் சொல்லிவிட்டு செய்ய வேண்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌர பக்த விருந்த. இது சொல்லியவுடன் பின்பு நாம ஜபத்தை சொல்லவும். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 108 விகிதம் சொல்லவும். ஒரு சிறிய விண்ணப்பம். அருகில் உள்ள இஸ்கான் கோயிலில் உள்ள குருமார்கள் மூலமாக உபதேசம் பெற்று செய்யலாம், அல்லது நீங்களே கூட வீட்டில் செய்யலாம். ஒரு ஜபமாலை ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் போதும். இது அருளும் வாழ்வதற்கு தேவையான பொருளும் கொடுக்கும் நாம ஜபம் இது. ஜெபியுங்கள், பயனடையுங்கள். ஹரே கிருஷ்ணா. மக்களே, இது போன்ற அரிய ஆன்மீக தகவலை தரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஹரே கிருஷ்ணா.